வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரையும் பண்ண போகிறேங்க. இது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் நம்ம சிக்கன் 65 பவுடரும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிறு தீயில் மூடி போட்டு சமைச்சோன்னா நம்மளோட காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணி கூட சைட் டிஷ்ஷு இதை பாருங்கள். ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட மஷ்ரூம் பிரியாணிக்கு மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா ரெடியாகி வெந்து வந்திருக்கு. நல்லாயிருக்கும் அந்த ஆனியன் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அப்புறமா நம்ம பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு ஏலக்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதை பாருங்கள், அரைச்சதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இது கூடவே சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா மார்னிங் டிஃபனுக்கு அதே புதினா கொத்தமல்லி தேங்காய் உடச்சக்கல்ல இஞ்சி பூண்டு கொஞ்சம் புளி வச்சு நான் பச்சையாகவே தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இது பாருங்கள், நம்ம அந்த இஞ்சி பூண்டு கூட சேர்த்து புதினா நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இது பாருங்கள். அப்புறமா குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு ஆனியன் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு. அப்புறமா பச்சை மிளகா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தயிர் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமு அப்புறமா சோயா சங்க்ஸு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அதை மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்து அப்புறமா ஒரு லெமன் சேர்த்து நான் குக்கர் ஒரே ஒரு விசில் தாங்க விட போகிறேன். ஒரு விசில் விட்டதும் நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், நெய்யும் லெமனும் சேர்க்குறேன். நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்த உடனே நல்லா இதை மாதிரி நம்மளோட காலிஃப்ளவர் பிரியாணி ரெடியாகி வந்துடுங்க. விசில் விட்டு ரொம்ப நேரம் விடாதீங்க, அது குழஞ்சிரும். ஒரு விசிலே போதும். அதுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணிவிடுங்க. அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு உதிரி உதிரியாக. நான் கொஞ்சமாக கேசரி கலர் போட்டிருக்கேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா. வாங்க, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. தோசை, அப்புறமா நம்ம க்ரீன் சட்னிங்க, எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்ச க்ரீன் சட்னி, கடுகு சீரகம் போட்டு தாளிச்சது. அப்புறமா லஞ்சுக்கு இதை பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி. அப்புறமா இதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை, ஆனியன் ரைத்தா, அப்புறமா காலிஃப்ளவர் சில்லிங்க. வாங்க நம்ம லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, ஆனியன் ரைத்தாங்க. நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.